இந்த நல்ல ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்ய எங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைத்த அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி நிர்வாகத்திற்கும் டீன் மேம், இங்கே வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டுள்ள த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆஃபீஸர்ஸ், இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ ஈகராக வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இதற்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு தந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லா இடங்களையும் நம்ம கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம நடத்துவோம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நாங்கள் வந்து கெஸ்ட்டு போய் நாங்கள் கூப்பிடுவோம், சார் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம், இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு தூரம் அவங்க வந்து இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் வாழ்க்கையினுடைய உயரிய இடங்களுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்கள நீங்கள் பார்த்து நம்ம கண்ணில் பார்த்தே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் முன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து அவங்க வந்திருக்கிறதுக்காக இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் நம்மளுடைய நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. ஏன்னா இது வந்து அவர்களுடைய சர்வீஸில் என்னுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு சர்வீஸ், என்னுடைய வட்டமும் ரொம்ப குறுகிய ஒரு வட்டம். ஆனால் இவங்க வந்து எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, எத்தனையோ வேலைகள் அவங்களுக்கு இருக்குது, அவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய அவ்வளோ ஃபைல்ஸ் அத்தனையும் தாண்டி நாங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தோம், நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், இதை நாங்கள் இன்னும் உங்களுக்கு எளிமையாக்கி தர்றோம். அந்த பதைப்பு இருக்குது இல்லையா, அது ஒரு நல்ல லீடருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. நான் வந்து கஷ்டப்பட்டேன், என் லைஃப்பில் நான் இது பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்காம நான் வந்து 4 படிகளை தாண்டி வந்தேன்னா அதை ஈஸியாக தாண்டறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு ரொம்ப அருகிலேயே வந்து நிறைய பேர் அதில் இருக்காங்க. பட் அவர்களாலே அதற்கு டைம் ஒதுக்குற அளவுக்கு மேபி அது எந்த சூழ்நிலைகளாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் விருப்பப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து அவங்க செய்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். நம்ம வென்யூ வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம். இது எல்லாம் முடித்து இன்றைக்கி வந்து இந்த அரிசியில் உங்கள் பேர் எழுதியிருக்குங்கிற கதை தான். இது வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்க ஏன் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது ஆல்பர்ட் சார் வந்து கொஞ்சம் சொன்னாங்க, நீங்கள் வந்து இது விருப்பம் இல்லைன்னா இது பண்ணுங்க. ஏன்னா இதற்காக வந்து அவங்க அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. இதனால அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதை நல்லபடியாக வாங்கி கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த ஒரு விஷயத்தையும் இது உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க ரிகார்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நான் இப்போ என்னோட ப்ரொஃபைல் என்னென்னா, நான் திண்டுக்கல் ஒட்டன்சித்திரம் பக்கத்தில் பாச்சலூர்னு மேலே அங்கே ஒரு மலை இருக்குது, தெரியுமா? மலைப்பகுதி. ஸோ பாச்சலூர், நான் நேட்டிவ் அங்கே தான். எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு சாதாரணமான இதுதான். நம்ம வீட்டில் யாரும் பெரிய அளவில் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை. அப்படிங்கிறப்போ நான் என்னுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். அதில் ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடம் வந்து ஒரு சீட்டில் வந்து யார் வேணாலும் போய் உட்காரலாம். சார் காலையில் சொன்னது தான், இங்கே 2 பேரை கூப்பிட்டாங்க இல்லையா, வாய்ப்பு பொதுவாக வழங்கப்படுகிறது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். நமக்கு எப்போவுமே ஒரு அப்ரோச் இருக்கும். என்னென்னா, இப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இது எனக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம். என் கிளாஸில் ஒருத்தன் நல்லா படிப்பான், இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவன் கேட்குறதுக்காக தான். என் பக்கத்து வீட்டுக்காரர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறார், மேபி இது அவர் கேட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வேணும்னு நம்ம என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ இங்கே வந்து அவங்க சொல்கிறது வந்து நமக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சொன்ன ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக மென்டலி ஆப்சென்ட்டாக நம்ம ஏன் உட்காந்துருப்போம்னா, நம்மளை பற்றி நமக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கும். என்னால் இதுதான் முடியும், என் லெவல் இதுதான், இதை தாண்டி என்னால் போக முடியாது. இப்போ நம்ம பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லுவோம்னா, இவருக்கு நல்ல ஒரு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும். வீட்டில் வந்து கையில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இவரெல்லாம் பிறந்ததுலேருந்தே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காகவே தயாராகி வந்திருப்பார். இவர் வந்து பிறக்கும் போதே ஒரு ஐஏஎஸ்ஸாக தான் பிறந்திருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கை அதன் வழியிலேயே போயிருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக இருந்திருப்பாங்க, மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பாங்க. இது எதுவுமே காரணங்கள் இல்லை. இது வந்து நம்ம சொல்கிற சாக்கு. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி சிஸ்டம் இஸ் வெரி ஃபேர். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இட் இஸ் வெரி ஃபேர். நீங்கள் நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் முயற்சி பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காது. இது அவ்வளோதான். வாழ்க்கையில் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒரு வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, நீங்களாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்டில் நல்ல பூமிங்காக தான் இருக்குது. இது எல்லாத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபயர், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேஷன். நம்ம ஈகோ வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹையாக தான் நம்ம வச்சுக்கணும். என்னென்னா, ரொட்டீனாக நானும் வந்தேன்,
4 வருஷம் படித்தேன், புக் எடுத்துகிட்டு வந்தேன், செமஸ்டர் எக்ஸாம் எழுதினேன், கிளியர் பண்ணேன், டிகிரி வாங்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது. நான் இந்த துறையில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், தினம் தினம் எத்தனையோ நாங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் பார்க்குறோம். நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்ல கம்பெனியில் உயரிய இடத்துல இருக்கிறவங்க, வேலையே கிடைக்காம 10 வருஷம் சுற்றுறவங்க, ஒரு 35 வயசு 40 வயசில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணி என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறவங்க, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த அதிகாலை பறவைக்கு இறை கிடைக்கும்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா 25 வயசுக்குள்ளே நீங்கள் மாற்றி ப்ராப்பரான ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கு பிறகும் நீங்கள் போகலாம், ஆனால் நிறைய சிரமங்களை நீங்கள் அனுபவிக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு மேலே ஒரு கூரை இருக்குது, சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, பெரிய பொறுப்பு இல்லை. யூ ஹாவ் டைம், யூ ஹாவ் இனஃப் டைம். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அது இருக்குமா நமக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் சரிப்பா பரவாயில்ல டிகிரி படிச்சிட்டிங்க, இன்னொரு 4 வருஷம் வீட்லேயே நீ உட்காந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? போத் மென் அண்ட் விமன் சொல்லுவாங்களா? அன்னைக்கு பொருளாதார சூழ்நிலைகள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி உங்களுக்கு 24/7 நான் பிஸியாகவே தான் இருக்கேன், நீங்கள் யாராவது இருக்கீங்களா? 24/7 எனக்கு 5 நிமிஷம் கூட மூச்சு வரது கூட டைமே கிடைக்கலன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களால் தினமும் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ குறைந்தபட்சம் செலவு பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துடுவீங்க. இதற்குமான தூரத்தை ஒரே படியில் நீங்கள் கடந்துடலாம். சரியா? சார் சொன்னது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது படிப்பு. அந்த படிப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது என்றைக்குமே உங்களை கைவிடாது. உங்களுடைய உழைப்பை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை கைவிடாது. அதே மாதிரி வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். மற்றவங்க கொடுக்கக்கூடிய இமேஜ், நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு ஒரு இது வச்சுருப்போம். என்னுடைய இடம் இதுதான், என்னால் இங்கே தான் போக முடியும், இதை தாண்டி என்னால் போக முடியாது. ஏன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் இல்லை, அதெல்லாம் எதுவுமே மேட்டர் இல்லை, நீங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். சரி, இப்போ என்னுடைய இதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நான் நர்சிங் படித்தேன், ரொம்ப விருப்பப்பட்டு படித்தேன், அதே லைனில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். இந்த எக்ஸாம்ஸ் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, இது இருக்குது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு அதில் பெரிய ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் யாராவது அதுக்குன்னே இருப்பாங்க, அதற்குன்னே பிறந்து வளர்ந்தவங்க அந்த எக்ஸாம் அப்பியர் ஆவாங்க, வேலைக்கு போவாங்க, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ஃபீல்டு எடுத்துகிட்டு நான் இதிலே தான் போயிட்டு இருப்பேன்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் இது எதுவுமே உங்களுக்கு பத்தாதுங்கிற ஒரு ஃபீல் வரும். இது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் யூ ஹாவ் அன்லீஷ்டு பொட்டன்ஷியல் இன் யூ. உங்களுக்குள்ள சில நேரம் எல்லாமே நமக்கு போர் அடிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா, சாதாரணமான விஷயங்களை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இது எனக்கு பத்தலையே, என் லைஃப்பில் இது என் இடம் இல்லை, நான் இன்னொரு என்னுடைய திறமையை முழுசாக யாராவது பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் இயங்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? ரெக்கக்னிஷன், அங்கீகாரம், ஒரு அடையாளம். இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க. ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? குரூப்பாக இருப்போம். மொத்தமாக இவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் இசிஇ, செகண்ட் இயர் சிவில், அப்படி தான் உங்களை அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் வெளியில் போகும்போது தனியாக தான் போகணும். அன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத யார் முடிவு பண்ணுவா? நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அப்போ இது ரொம்ப இது என்ன சொல்கிறது, இது ஒரு இன்குபேஷன் பீரியட் மாதிரி. இந்த பீரியடில் உங்களால் எந்த அளவுக்கு உங்களை உங்களோட வேல்யூவை என்ரிச் பண்ணிக்க முடியுமோ நீங்கள் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியில் போகிற நாள் நீங்கள் யாருங்கிறத சரியாக நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு போகிற நாளாக இருக்கும். வெளியில் போயிட்டு தேடுறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா இது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ஒருத்தர் எங்கள்கிட்ட படிச்சுட்டு வந்தார், நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் பதியணும்னு வந்தார். என்ன படிச்சிருக்கீங்கப்பானா? டைப்ரைட்டிங் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், 10th 12th டைப்ரைட்டிங். டிகிரி எங்கே? டிகிரி ப்ரொஃபஷனல் மேம், அதை நான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன டிகிரினா? எம்இ முடிச்சிருக்காரு. எம்இ முடிச்சிருக்காரு. இப்போ என்னப்பா பண்ணுறீங்க? 10th படிச்சிருக்காரு, 12th படிச்சிருக்காரு, எம்இ முடிச்சிருக்காரு. டைப்ரைட்டிங் இப்போ படிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ எதுக்கு டைப்ரைட்டிங் படிக்கிறீங்க? இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் முழு நேரமாக டைப்ரைட்டிங் கற்றுட்டு இருக்காரு. இது என்ன சொல்கிறதுனா, இந்த முடிவை நீங்கள் என்னைக்கு எடுத்துருக்கணும்? நீங்கள் 12th படிக்கும்போது அடுத்து நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் இதுவாக தான் ஆக போகிறேன்னு எடுத்துக்கணும். அல்லது பிஇ 4 வருஷம் படிச்சிருக்காரு, அன்றைக்காவது அவர் யோசிச்சிருக்கணும். எம்இ 2 வருஷம் படிச்சிருக்காரு, அன்றைக்காவது அவர் யோசிச்சிருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு சிஸ்டமை குறை சொல்லக்கூடாது. இதில் தப்பு யார் மேலே? அவங்க மேலே. ஸோ இது அதுதான் நான் சொல்ல வர விஷயம். என்னென்னா, நீங்கள் முடிச்சுட்டு நான் வெளியில் போயிட்டு நமக்கு ஒரு அலட்சியம் இருக்கும்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். 10th முடிச்சுட்டு என்ன படிக்க போகிற? மார்க் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? மார்க் வரட்டும். டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? முதல்ல டிகிரி முடிப்போம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபெயிலியர் மாடல், டோன்ட் ஃபாலோ. இது இன்றைக்கி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நேற்றுக்கு நீங்கள் இருந்ததுக்கும் இன்றைக்கி காலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கும் நாளைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அவர்கள் போட்ட முயற்சிக்கான பலன் அதுதான். மோட்டிவேஷன் எப்போவுமே எப்படி இருக்கும்?
சொல்கிறப்போ பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கே நான் எக்ஸாம் எழுதிட்டேன், இன்றைக்கே நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையிலேயும் அதே ஃபயர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நாளைக்கு காலையில் வரும்போது இன்றைக்கி காலையில் வந்த மாதிரியே திருப்பி அதே மாதிரி வந்தோன்னா அகெயின் அது மறுபடியும் அதே வட்டத்தில் போய் முடிஞ்சிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அது மாதிரி இப்போ நான் வந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியல, சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அந்த ஒரு தைரியம் வேணும். ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, நான் இதை ஃபேஸ் பண்ணுறேங்கிற தைரியம் வேணும். இப்போ நான் சார்ட்ட காலையில் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன பெரிய பிரச்சனைனா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் குவாலிஃபைடு தான். இப்போ யூபிஎஸ்சி எழுதுறதுக்கோ, எஸ்எஸ்சி எழுதுறதுக்கோ, எஸ்எஸ்சியில் சிஜிஎல் எழுதுறதுக்கோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரி. ஆனால் எழுதுங்கன்னா இவங்க யாருமே போய் அப்பீர் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. போய் 3 மணி நேரம் உட்காந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஃபெயில் ஆனாலுமே என்ன ஆகிருப்போகுது, உங்களை வீட்டுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட போகிறாங்களா, இனிமேல் நீங்கள் வாழ தகுதியே இல்லைன்னு சொல்லிட போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஃபெயில் ஆனால் என்ன, ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுட்டு வருவீங்க. 2வது தடவை 3வது தடவை அந்த எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி 2 தடவை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா பயம் விட்டு போயிடும். ஓ இவ்வளோதானா, இதெல்லாம் தான் நீங்கள் கேட்க போகிறீங்களா, சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். அவ்வளோதான். ஸோ ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ வருவது வரட்டும், நீங்கள் போட்ட முயற்சிக்கு உண்டான பலன் என்னைக்குனாலும் உங்களுக்கு வந்து சேரும். இதை நீங்கள் நம்புங்க. நான் வந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது எல்லாமே வந்தது. நான் எல்லாமே இதே நான் இப்போ சொன்ன அதே அப்ரோச் தான். நம்ம வந்து சரி நம்ம படிச்சுட்டே இருக்கோம், ஒரு தைரியம் எது நீங்கள் வேணாலும் கொடுங்க. அதாவது நான் வேலைக்கு போகணுங்கிறத தாண்டி அதை ட்ரை பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குல்ல. ஒரு பசில் உங்கள்கிட்ட கொடுத்தா அதை சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு உள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த க்யூரியாசிட்டியில் எழுதினது. அண்ட் இவென்ச்சுவலி ஐ குட் கிளியர் குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1. குரூப் 1க்கு வந்து சார்கிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அப்போ எதுவுமே தெரியாது. நான் எந்த அளவுக்கு ஒரு அறிவில் இருந்தேன்னா, நான் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு, சரி இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும், மெயின் எழுதணும், எப்படி எழுதணும், எத்தனை பேப்பர், எதுவுமே தெரியாது. ஒரு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுற அளவுலேயே அது கூட தெரியாத அளவில் தான் நான் இருந்தேன். பட் மெயின் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அப்போ இன்டர்வியூ பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள் வந்து சார்கிட்ட ஒரு 4-5 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க போர்டில் அவங்க சொன்னது போல் ஷேப் பண்ணாங்க, ரொம்ப ஷேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ சொன்னாங்க, கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இந்த 10 வருஷத்தில் அவங்களுக்கு தெரியாமல் மோஸ்ட்லி யாருமே குரூப் 1 சர்வீஸ் போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக அந்த போர்டில் சார் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்த தாண்டாமல் யாருமே சர்வீஸ் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தேர் கான்ட்ரிபியூட்டிங். அப்போ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்து ரொம்ப படிச்சிருக்கக்கூடிய, நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து போகிறோம், ஒட்டன்சத்திரத்துலேருந்து போகிறோம், 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தமிழ் வழி கல்வி, இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. இப்போ இதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கிலீஷ் புரியும், எல்லாம் ரைட்டு. அவங்க சொல்கிறத கரெக்டாக நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியுமா, கரெக்டாக நம்மளால் பதில் சொல்லிட முடியுமா? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பொண்ணுங்க வருவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பொண்ணுங்க வருவாங்க, ரொம்ப பெரிய இடத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க. நமக்கு பயமாக இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, நமக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் அது அப்போ தான் உடஞ்சிது. சரி நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதற்கு பிறகு பார்த்தா ரிசல்ட்டில் வரும்போது அவங்கள நிறைய பேர் வரல. அதில் நம்மளை மாதிரி ரொம்ப சாதாரணமான இடத்துலேருந்து வந்தவங்க தான் வந்தாங்க. அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் நமக்கு நம்பிக்கை வருது. இட் இஸ் வெரி ஃபேர். எனக்கு தெரிந்து இதில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. ரொம்ப எளிமையான இடத்துலேருந்து வர்றவங்க தான் வர்றாங்க. நம்ம சொல்லுவாங்கள்ல, பெரிய மரத்துக்கு கீழே சின்ன செடி வளராது. ரொம்ப எல்லாமே கொடுத்து இருக்கிறவங்க, இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரும் ரொம்ப பெருசாக ஷைன் ஆகிட மாட்டாங்க. நம்மளை மாதிரி ரொம்ப முட்டி மோதி எதுவும் கிடைக்காம வர்றவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. நமக்குலாம் ஒரு புஷ் இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது, நீங்கள் செய்து தான் ஆகணும். 7 தலைமுறைக்கு எங்கள் வீட்டில் சொத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. உங்கள் தாத்தாவோட உங்கள் அப்பா இன்றைக்கி நல்லா இருக்கார். உங்கள் அப்பா அம்மாவோட நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி. அதை யாராலையும் உங்கள்கிட்ட எடுக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும், நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துலேருந்து தள்ளியே விட முடியாது. அதே மாதிரி இன்னொன்று, நம்பர்ஸ் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க, நான் எக்ஸாம் எழுதும்போது, நான் குரூப் 1 எழுதும்போது 25 போஸ்ட்டுக்கு தான் இருந்தது. அப்போ நோட்டிஃபிகேஷன் 25 போஸ்ட் தான். இந்த 25ஐயும் நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு 2 போஸ்ட் வரும், இல்லை 1 போஸ்ட் 3 போஸ்ட் அவ்வளோதான் வரும். அப்போ இவ்வளோ தான் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி கிளியர் பண்ணுவேன் அப்படின்னப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு தேவை ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் நீ எழுதணும். ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு வேணும்னாலும் நீ அந்தளவுக்கு படி, நீ படித்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு பாரு, நீ அந்த நம்பரை பற்றி கவலைப்படுறாங்க. நிஜமாக என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை அதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறது ஒரே ஒரு போஸ்ட்டு தான். அவங்க 1000 நோட்டிஃபிகேஷன் போட்டாலும், ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாலும், யூ ப்ரிப்பேர் வெல், யூ கோ டு த போஸ்ட். சரியா? ஸோ சார் நிறைய பேசுவாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் கை நிறைய வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்து, இப்போ நான் கடந்து வந்த பாதையில் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இதை பார்த்துட்டு வந்தேன், சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு.
இதே வார்த்தை நீங்களும் இன்னொரு நாள் இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.